Hello students, நம்ம TN 10th standard maths important questions discuss பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம chapter 2 numbers and sequencesலேருந்து இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். If A, B and C are three consecutive terms of an AP and X, Y, Z are three consecutive terms of a GP, then prove that X power B minus C into y power c minus a into z power a minus b is equal to 1. ஸோ இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோலேயே நம்ம ஏபி அண்ட் ஜிபி ரெண்டும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதே மாடலில் இன்னொரு கொஸ்டின் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, முதல்ல நம்ம கிவன் என்ன அப்படின்றத எழுதிக்கலாம். A, B, C are in AP. Next, X, Y, Z are in GP. ஓகே, இப்போ இந்த மூணு டேர்ம்ஸும் ஏபியில் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, the difference between one term and its preceding term will remain same throughout this series அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீடியோலேயே எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் ஷுட் பி ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் அப்படின்ட்டு நம்ம எழுதலாம். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் B minus A is equal to C minus B. ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் பி லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் ஆகும்போது ப்ளஸ் பி ஆகுது. ஸோ பி ப்ளஸ் பி 2b தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ரைட் சைடில் ஷிஃப்ட் ஆகும்போது ஏன்னு சொல்லி ஆகுது. மைனஸ் ஏ பிகம்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் லெஃப்ட் அவுட் டேர்ம் வந்து சி. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி தி ஹோல் டிவைடட் பை 2. சரிங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் தி கிவன் டேட்டா ஃபார் ஏபி நம்ம வந்து b ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி ஹோல் டிவைடட் பை 2 அப்படின்ற ஒரு ரிலேஷனை டிரைவ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு XYZ ஆர் இன் ஜிபின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்கார்டிங்லி நம்ம என்ன எழுதலாம், செகண்ட் டேர்ம் இன் தி ஜிபி சீரீஸ் y டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம் that will be equal to third term divided by second term. So z divided by y. ஓகேவா? ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். y into y is equal to y square. So that will be equal to x into z is xz. So taking square root on both sides, y is equal to square root of xz ன்னு சொல்லி எழுதலாம். ஆர் எப்படி எழுதலாம், y equal to xz the whole power half or 1 by 2. ஸோ ஸ்கொயர் ரூட்ன்றது நம்ம பவர் ரைஸ் டு தி பவர் 1 by 2ன்னு சொல்லி எழுதலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ டு ப்ரூவ் எக்ஸ் பவர் பி மைனஸ் சி இன்ட்டு ஒய் பவர் சி மைனஸ் ஏ இன்ட்டு ஜெட் பவர் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் வந்து நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படின்னு பார்க்கலாம். இப்போ LHS டேர்ம் கன்சிடர் பண்ணலாம். x பவர் b மைனஸ் சி இன்ட்டு y பவர் c மைனஸ் a இன்ட்டு z பவர் a மைனஸ் b. திஸ் இஸ் ஈக்குவல் டு x பவர் b ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், a ப்ளஸ் சி தி ஹோல் டிவைடட் பை 2. ஸோ இந்த வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். a ப்ளஸ் சி ஹோல் டிவைடட் பை 2 மைனஸ் இந்த c மல்டிப்ளைட் பை y பவர் c மைனஸ் a மல்டிப்ளைட் பை z பவர் a மைனஸ் b ஓட வேல்யூ என்ன, a ப்ளஸ் சி ஹோல் டிவைடட் பை 2. a ப்ளஸ் சி ஹோல் டிவைடட் பை 2. ஸோ எப்போவுமே வந்து நமக்கு இந்த மாதிரி மைனஸ் போட்டுட்டு
பக்கத்தில் வந்து நம்ம வந்து இன்னொரு டேர்ம் எழுதணும் விச் கன்சிஸ்ட் ஆஃப் 2 or more வேரியபிள்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ப்ராக்கெட் போட்டு தான் எழுதணும். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வெறுமே a/2 அப்படின்னு இருந்ததுன்னா a மைனஸ் a/2ன்னு சொல்லி எழுதிக்கலாம். ப்ராக்கெட் எதுவும் போட வேண்டிய அவசியம் இருக்காது. பட் இங்கே பாருங்கள் a ப்ளஸ் c ஹோல் டிவைடட் பை 2 இருக்குது. ஸோ இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இந்தமாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் யூஸ்வல் அப்படின்னா ப்ராக்கெட் போடாமல் போட்டோம் அப்படின்னா எப்படி எழுதுவோம், a பவரில் சொல்கிறேன் a மைனஸ் a ப்ளஸ் c பை 2 அப்படின்னு எழுதிடுவோம். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது 2a மைனஸ் a ப்ளஸ் c ஹோல் டிவைடட் பை 2ன்னு சொல்லி எழுதுவோம், விச் இஸ் இன்கரெக்ட். சரிங்களா? ஸோ இந்த மைனஸ் வந்து உள்ளே மல்டிப்ளை ஆகுது ஆக்சுவலாக. ஸோ 2 டேர்முக்கும் மல்டிப்ளை ஆகுது. ஃபஸ்ட்டு டேர்ம் மல்டிப்ளை ஆகி மைனஸ் ஏன்னு போட்டிங்க, செகண்ட் டேர்மில் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லி போடணும். அதை நம்ம இங்கே போடலை. ஸோ யூஸ்வலாக வந்து திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி காமன்லி மேட் மிஸ்டேக்ஸ் பை தி ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராக்கெட்குள்ளே இந்த டேர்மை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம வந்து ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணலாம். பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் a ப்ளஸ் சி எல்சிஎம் எடுத்திங்க அப்படின்னா மைனஸ் 2c தி ஹோல் டிவைடட் பை 2 இன்ட்டு ஒய் பவர் சி மைனஸ் ஏ இன்ட்டு ஜெட் பவர் இங்கே எல்சிஎம் எடுங்க 2a மைனஸ் இன்ட்டு ஏ மைனஸ் சி மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ஒன் செகண்ட் மைனஸ், ஸோ மைனஸ் சி வருது ஹோல் டிவைடட் பை 2. This is equal to x power a c minus 2c வந்து minus c divided by 2. இப்போ y ஓட வேல்யூ நம்ம என்ன பார்த்தோம், xz the whole power halfன்னு பார்த்தோம். ஸோ அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ y ஓட வேல்யூ xz the whole power half, the whole power c minus c இருக்குது, the whole power c minus c இருக்குது into z power 2a minus a அப்படின்றது a minus into c the whole divided by 2. சரிங்களா? So this is equal to x power a minus c the whole divided by 2 multiplied by இங்கே பாருங்கள் xz the whole power half the whole power c minus a அப்படின்னு சொல்லியிருக்கு. ஜென்ரலாக வந்து நம்ம xy the whole power m the whole power n அப்படின்னா அது எப்படி எழுதலாம்னா xy the whole power இந்த ரெண்டு பவர்ஸை மல்டிப்ளை பண்ணி m into n எழுதிக்கலாம். சரியா? ஸோ xy the whole power m the whole power n that is equal to xy the whole power m into n. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். ஸோ xz the whole power half the whole power c minus c அப்படின்றது xz the whole power 1/2 into c minus c மல்டிப்ளை பண்ணிடுறோம் பவர்ஸை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இன்ட்டு z பவர் a minus c the whole divided by 2. This is equal to x power a minus c the whole divided by 2 into பாருங்கள் xz the whole power c minus c the whole divided by 2 அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது டேர்ம் நமக்கு. இப்போ ஜென்ரலாக இங்கே எழுதுகிறேன் நான் xz the whole power half into c minus c அப்படின்னு இருக்கு. இப்போ பாருங்கள் xy the whole power n இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா x power n into y power n அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். சரியா? ஸோ x into y the whole power n can be written as x power n multiplied by y power n. ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா x பவர் c minus a divided by 2 multiplied by z பவர் c minus a divided by 2. சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி இந்த டேர்மை நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். மல்டிப்ளைட் பை தேர்ட் டேர்ம் என்ன இருக்குது, z பவர் a minus c the whole divided by 2ன்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் when bases are same powers can be addedன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ உங்கள் எக்ஸுன்றது பேஸாக இருக்குது. ஸோ செகண்ட் டேர்ம்லேயும் எக்ஸுன்றது பேஸாக இருக்குன்றதுனால ஸோ காமன் பேஸ், அதாவது சேம் பேஸ் இருக்கிறதுனால ஒரு காமன் பேஸ் எழுதிட்டு பவர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ a minus c divided by 2 ப்ளஸ் c minus a divided by 2
multiplied by இங்கேயும் பாருங்கள் z and z சொல்லியிருக்கு. ஸோ காமன் பேஸ் z சொல்லி போட்டுக்கலாம். ஸோ when bases are same, powers can be once again added. அதனால் பவர்ஸை டைரெக்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். c minus a divided by 2 plus a minus c divided by 2. ஸோ சிம்பிளிஃபை பண்ணலாம். எக்ஸ் பவர் காமன் டேர்ம் டினாமினேட்டர் டேர்ம் இருக்குது 2ன்னு சொல்லிட்டு. ஸோ காமன் டேர்ம் நான் இங்கே எழுதிக்கிறேன். மேலே இருக்கிறது அப்படியே ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ a மைனஸ் சி ப்ளஸ் சி மைனஸ் ஏ மல்டிப்ளைட் பை z பவர் இங்கே அதேமாதிரி காமன் டினாமினேட்டர் டேர்ம் 2ன்னு இருக்குது, அதை எழுதிக்கலாம். c மைனஸ் ஏ ப்ளஸ் a மைனஸ் சி. இப்போ பாருங்கள் ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகுது, ப்ளஸ் சி மைனஸ் சி கேன்சல் ஆகுது. இங்கே ப்ளஸ் சி மைனஸ் சி கேன்சல் ஆகுது, ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகுது. ஸோ மேலே எதுவும் டேர்ம் கிடையாது, 0 தான் இருக்குது. ஸோ 0/2ன்னு சொல்லியிருக்கு பவரில். ஸோ எக்ஸ் பவர் 0/2 மல்டிப்ளைட் பை z பவர் 0/2 தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 0/2ன்றது என்னது? 0 டிவைடட் பை எனி ஃபைனைட் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் 0. ஸோ 0/2 நம்ம 0ன்னு எழுதிக்கலாம். இன்ட்டு z பவர் 0/2 தான். ஸோ அதுவும் இட் வில் பிகம் 0. நமக்கு தெரியும் எனி ஃபைனைட் வேல்யூ ரைஸ் டு தி பவர் 0 இஸ் ஆல்வேஸ் 1. சரிங்களா? ஸோ பேஸ் ஹேஸ் டு பி அ ஃபைனைட் வேல்யூ. அப்படி இருக்கிற பட்சத்தில் பவரில் 0 இருந்ததுனாக்கா அதனுடைய வேல்யூ வந்து 1ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எக்ஸ் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. லைக்வைஸ் z பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 1 into 1 it is equal to 1, which is the RHS value. Thus LHS equal to RHS, hence proved அப்படின்னு சொல்லி எழுதிட்டு நீங்கள் கன்க்ளூட் பண்ணிடலாம். Thank you students.